சில உண்மைகள் இப்படித்தான் காலம் கடந்தாலும் அணையாது. இன்று உலகில் நடப்பதும் இதே கதைதான். வேறு முகம், அதே மனிதன். வாருங்கள், இன்று அந்த முகத்தை பார்ப்போம். தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் உங்களை வரவேற்கிறோம். செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. மிக சரியான ஒரு ஆரம்பம். அதாவது வழக்கமா நாம செய்திகளை வெறும் தகவல்களா இல்ல ஒரு நியூஸ் ஹெட்லைன்ஸா மட்டுமே கடந்து போயிடுவோம் இல்லையா? கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆதாரங்கள் ரொம்பவே வித்தியாசமானவை. ஒரு ஆழமான தேடலுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல பற்றி எறிகிற போர், இன்னொரு பக்கம் நம்ம ஊர்ல குறிப்பா சென்னையில 1 கிராம் தங்கம் விலை விண்ணை முட்டுது. அப்புறம் அனல் பறக்கிற நம்ம தமிழக தேர்தல், விண்வெளி தேடல், செயற்கை நுண்ணறிவுன்னு பல தளங்கள்ல இன்னைக்கு விஷயங்கள் குமிஞ்சு கிடக்குது. மேலோட்டமா பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரே நேர்கோட்ல இணையறத உங்களால உணர முடியும். கரெக்ட். இன்னைக்கு நம்மளோட இந்த தேடலோட நோக்கமே அதுதான். இந்த உலக போர்ல இருந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் வரைக்கும் வெளியில நடக்கிற இந்த பெரிய மாற்றங்கள் மனித மனத்தோட அடிப்படை குணங்களான பயம், அதிகாரம், ஆசை இதோடு எப்படி இணைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம். அறிவியலோட லாஜிக், தத்துவத்தோட தேடல், அப்புறம் ஆன்மீகத்தோட உண்மை, இந்த 3 கண் கொண்டு பார்க்க போற ஒரு பயணம்தான் இது. சரி, நாம நேர விஷயத்துக்கே வந்துடுவோம். இப்ப உலக வரைபடத்துல நடக்கிறத நான் ஒரு தீக்குச்சியோட ஒப்பிடலான்னு நினைக்கிறேன். தீக்குச்சியா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு சின்ன காட்டுல பற்ற வைக்கப்படுற நெருப்பு எப்படி உலகம் முழுக்க பரவுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். இப்ப அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் மேல தொடுத்திருக்கிற போர் இன்னைக்கு 30வது நாளை எட்டியிருக்கு. நிலைமை ரொம்பவே கைமீறி போயிட்டு இருக்கு. ஆமா, எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னா, ஹார்மூஸ் நீரிணைய திறக்கலன்னா ஈரானோட மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள், அப்புறம் அந்த கார்க் தீவு இது எல்லாத்தையும் முற்றிலுமா அழிச்சிடுவேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரொம்ப வெளிப்படையா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது வெறும் வார்த்தை போர் மட்டும் இல்ல. ஈரானோட தெஹ்ரான் பல்கலைக்கழகத்து மேலேயே இஸ்ரேல் நேரடியா ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. அங்கே ரொம்ப மேம்பட்ட ஆயுத ஆராய்ச்சிகள் நடக்குதுன்னு இஸ்ரேல் குற்றம் சாட்டுறாங்க. அட கடவுளே, இதோட தாக்கம் இப்ப சுத்தி இருக்கிற நாடுகளுக்கும் பரவிடுச்சு இல்லையா? ஆமா. குவைத்ல ஒரு முக்கியமான நீர் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைஞ்சிருக்கு. லெபனான்ல 3 பத்திரிகையாளர்கள் அப்புறம் ஒரு ஐநா அமைதிப்படை வீரர் உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலைமைய பார்த்துட்டு பாகிஸ்தான், துர்க்கி, எகிப்து, சவுதி நாடுகளோட அமைச்சர்கள்லாம் இஸ்லாமாபாத்ல கூடி அவசரமா ஒரு போர் நிறுத்த முயற்சியில இறங்கியிருக்காங்க. இதுக்கு நடுவுல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஜோர்டானுக்கு பறந்திருக்காரு. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு அறிவியல் உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். நீங்க ஆரம்பத்துல அந்த ஹார்மூஸ் நீரிணை அப்படின்னு ஒன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஒரு சின்ன கடல் வழிய மூடுனா உலகமே ஏன் இப்படி பதறுது? இதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக் என்ன? இத பொருளாதாரத்துல எரிசக்தி அதிர்ச்சி, அதாவது எனர்ஜி ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இத உங்களோட உடம்போட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஹார்மூஸ் நீரிணை அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்தோட ஒரு முக்கிய இரத்த குழாய் மாதிரி. ஓஹோ. உலகத்தோட ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் விநியோகத்துல ஒரு மிகப்பெரிய பகுதி அந்த குறுகிய கடல் வழியா தான் வந்தாகணும். அந்த இரத்த குழாயை யாராவது அழுத்தினா என்ன ஆகும்? மொத்த உடம்புக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். எக்ஸாக்ட்லி. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $115 தாண்டிடுச்சு. கத்தார் நாட்டோட திரவ இயற்கை எரிவாயு, அதாவது LNG ஏற்றுமதியில 17% இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ அங்கேயும் நடக்கிற போர் நேரா நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா வந்துருச்சு. உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? 2026ஆம் ஆண்டோட உலக GDPல 0.3% வீழ்ச்சி இருக்குன்னு எச்சரிச்சிருக்காங்க. அடடா. மக்கள் பெட்ரோல் விலை தாங்க முடியாம திணற ஆரம்பிச்சதால ஆஸ்திரேலியா அவங்க நாட்டுல எரிபொருள் வரிய பாதியா குறைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது உலகளாவிய சப்ளை செயின்ல ஏற்படுற மிகப்பெரிய சங்கிலி தொடர் விளைவு. இதுல என்ன ரொம்ப அதாவது தத்துவ ரீதியா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமும் நடந்திருக்கு. ஒரு பக்கம் பாதுகாப்புக்காக போர்னு சொல்றாங்க, ஆனா இன்னொரு பக்கம் ஜெருசலேம்ல நடந்தது சொல்றீங்களா? ஆமா, அதே மதத்தோட புனித நாளான குருத்தோலை ஞாயிறு, அதாவது பாம் சண்டே அன்னைக்கு ஜெருசலேம்ல இருக்கிற தேவாலயத்துக்கு அமைதியா போக முயன்ற கார்டினல் பியர் பட்டிஸ்டா அப்புறம் அருட்தந்தை பிரான்சிஸ்கோ இவங்க 2 பேரையும் இஸ்ரேலிய போலீஸ் நடுவழியில தடுத்து நிறுத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க.
கடைசியில இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவே நேரா தலையிட்டு அவங்கள அனுமதிக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. போரினால மனித மனம் எப்படி இறுகி போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? இது அதிகாரம் மனிதனை எப்படி குருடாக்குதுன்னு காட்டுது. அமைதியை தேடி போற வழிபாட்டு தலங்களுக்கு போகவே பாதுகாப்பு கெடுபிடிகள் தேவைப்படுது. இதனால தான் வத்திக்கான்ல போப் லியோ 14 கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. போரை தூண்டுபவர்களின் கைகள் ரத்தத்தால் படிந்துள்ளன அப்படின்னு அவர் வெறிப்படியா சொன்னது ரொம்ப பெரிய அதிர்மலையை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் இதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. லண்டன்ல இதுக்கு எதிரா த டுகெதர் மார்ச் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய பேரணியே நடந்திருக்கு. இத நாம ஆன்மீக பார்வையில கொஞ்சம் ஆழமா கவனிச்சோம்னா, இது ஒட்டுமொத்த மனித குலத்தோட அகங்காரம் மற்றும் வலியோட வெளிப்பாடு இல்லையா? ஆமா, ஈகோ அண்ட் சஃபரிங். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கும் அந்த அகங்காரத்தோட உச்சம் இது. தன் அதிகாரத்தை நிலைநிறுத்த மதத்தையும் கடவுளையும் கூட ஒரு ஆயுதமா வளைச்சுக்கிற ஒரு விபரீதமான மனநிலை இது. இருட்டை இருட்டால் விரட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. வெளியே நடக்கிற ஒவ்வொரு குண்டுவெடிப்பும் அடிப்படையில மனித மனத்துக்குள்ள இருக்கிற அமைதியின்மையோட ஒரு வெளிப்பாடுதான். இது ஒரு செய்தி மட்டும் அல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். இந்த உலகளாவிய நெருக்கடியும் அதனால ஏற்படுற பயமும் ஒரு சாமானிய மனிதனோட அன்றாட வாழ்க்கையில எப்படி எதிரொலிக்குதுன்னு பார்ப்போம். அதாவது, நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா உலகமே கொந்தளிக்கும் போது என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வலை தேவைப்படும். கரெக்ட். மக்கள் தங்களை பாதுகாத்துக்க 2 வழிகளை தேடுறாங்க. ஒன்னு தங்கம், இன்னொன்னு அரசியல் தலைவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகள். இங்கதான் நாம லோக்கல் பாலிடிக்ஸ்க்கும் உலக பொருளாதாரத்துக்கும் உள்ள தொடர்பை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். தங்கம் விலைய சமூகத்தோட பயத்தின் அளவுகோல்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். ஃபியர் கேஜ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்வாங்க. ஏன்னா மக்கள் பயப்படும் போதுதான் தங்கம் வாங்குவாங்க. இன்னைக்கு நிலவரப்படி சென்னையில 1 சவரன் ஆபரண தங்கம் வரலாறு காணாத உச்சமா 1,10,000 ரூபாய தாண்டிடுச்சு. 1 கிராம் 13,770 ரூபாய். வெள்ளியும் 1 கிலோ 2,55,000 ரூபாய தொட்டிருக்கு. அடேங்கப்பா. இன்னொரு பக்கம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் நெருப்பா குதிக்குது. ஆமா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர்லயும் தவேக தலைவர் விஜய் பெரம்பூர்லயும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. தேர்தல்னாலே வாக்குறுதிகளோட மழைதானே. அந்த வாக்குறுதிகள் பட்டியல் எந்த அளவுக்கு வந்திருக்கு? திமுகவோட தேர்தல் அறிக்கைய தேர்தலின் கதாநாயகின்னு சொல்றாங்க. 8,000 ரூபாய் மதிப்பிலான மின்சாதன கூப்பன், மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயா உயர்வு, 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம், 10 லட்சம் கான்கிரீட் வீடுகள்னு ரொம்ப அதிரடியான பல அறிவிப்புகள் வந்திருக்கு. இதுக்கு எதிர்க்கட்சிகளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு? திமுக தங்களோட திட்டங்களை அப்படியே நகலெடுத்திருக்காங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் குற்றஞ்சாட்டியிருக்காரு. இப்போ நடக்கிற இந்த 5 முனை போட்டியில, அதாவது திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தவேக, எல்லோர் பார்வையும் இந்த வாக்குறுதிகள் மேலதான் இருக்கு. இதுல ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. அதை நாம அறிவியல் பார்வையில பார்க்கணும். எனக்குள்ள இருக்கிற கேள்வியும் அதுதான். ஒரு பக்கம் போரினால பொருளாதார சுமை, விலைவாசி உயர்வு, இந்த அரசியல் வாக்குறுதிகள் உண்மையிலே ஒரு சாமானியனோட நிதி பிரச்சனையை தீர்க்க முடியுமா? பொருளாதார லாஜிக்கே கொஞ்சம் கவனிங்க. போர்க்காலங்கள்ல தங்கம் ஏன் இவ்வளவு விலை ஏறுது? கச்சா எண்ணெய் விலை உயரும்போது எல்லாவற்றின் விலையும் உயரும். இத பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். காகித பணத்தோட மதிப்பு குறையும் போது மக்கள் இயல்பாகவே தங்கம் மாதிரி ஒரு நிலையான உலோகத்தை நோக்கி ஓடுறாங்க. தங்கம் ஒரு விதமான இன்சூரன்ஸ் மாதிரி. ஆனா மறுபுறம் இதே பணவீக்கத்தால மாநில அரசுகளோட செலவுகளும் எகுரும் இல்லையா? ஆமா, பொருட்கள் விலை ஏறும்போது அரசுக்கும் செலவு அதிகமாகும் தானே. சரியா சொன்னீங்க. இந்த நிலையில அரசுகள் பலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல இலவசங்களையும் நலத்திட்டங்களையும் அறிவிக்கும்போது மாநிலத்தோட நிதிச்சுமை ரொம்ப கடுமையா அதிகரிக்கும். இது பணவீக்கத்தை மேலும் தூண்டிவிடும் ஒரு முடிவில்லாத சுழற்சி. தத்துவ பார்வையில இது எவ்ளோ பெரிய ஒரு முரண்பாடு பாருங்க. ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் தன் எதிர்கால பாதுகாப்புக்காக 1 சவரன் தங்கம் வாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழிக்க ரொம்பவே திணறுது. ஆனா அரசியல் கட்டமைப்புகள் என்ன பண்ணுது? மனிதனோட அந்த இயல்பான பாதுகாப்பின்மைய, அவங்களோட இன்செக்யூரிட்டிய தங்களோட இலவச வாக்குறுதிகள் மூலமா ஈடு செய்ய பாக்குது. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இத ஆன்மீக பார்வையில பார்த்தோம்னா மனித மனம் எப்போதுமே தனக்கான பாதுகாப்ப தனக்கு வெளியில தான் தேடுதுங்கிற உண்மை புரியும். ஆமா, இன்னும் கொஞ்சம் தங்கம் சேர்த்துட்டா வாழ்க்கை பாதுகாப்பா ஆகிடும், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு ஒரு மாயைய மனிதன் நம்புறான்.
ஆனா தங்கம் அல்லது அரசியல் வாக்குறுதிகள் என்றாவது ஒரு மனிதனுக்கு உண்மையான நிரந்தரமான நிம்மதியை தந்திருக்கா? நிலையற்ற உலகத்துல நிலையான ஒன்ன தேடுற மனதோட ஓயாத ஓட்டம்தான் இது. இது ஒரு செய்தி மட்டும் அல்ல. இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. சரி, இப்போ ஒரு பக்கம் உலகப்போர், இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்வு. இந்த குழப்பங்களுக்கு நடுவுல இந்தியா தன்னை எப்படி நிலைநிறுத்திக்குதுன்னு பாப்போம். இந்த இடத்துல தான் இந்தியாவோட நகர்வுகள் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சொல்லுங்க. ஒரு வீட்டின் கதவை இறுக சாத்திக்கிட்டு அதே நேரத்துல வீட்டின் கூரைய தொறந்து வானத்தை பார்க்கற மாதிரி இருக்கு இந்தியாவோட நிலைப்பாடு. அருமையான ஒரு ஒப்பீடு. கதவை சாத்துறதுன்னா நீங்க என்ன சொல்றீங்க? உள்நாட்டு பாதுகாப்ப மனசுல வச்சு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஹிக்விஷன், தாகுவா போன்ற சீன சிசிடிவி கேமராக்களுக்கு இந்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க. இது கதவை சாத்துறது. மறுபக்கம் உத்தரப்பிரதேசத்துல ஜேவார் அப்படிங்கிற இடத்துல 12 மில்லியன் பயணிகள் திறன் கொண்ட நோய்டா சர்வதேச விமான நிலையத்தோட முதற்கட்டத்தை பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்கார். அந்த விமான நிலையம் காட்கள் மற்றும் ஹவேலி வடிவமைப்புல ரொம்ப பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, இது உள்நாட்டு கட்டமைப்பு வளர்ச்சி. சரி, கூரையை திறந்து வானத்தை பாக்குறதுன்னு நான் எதை சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே? இஸ்ரோவோட திட்டங்களை தானே சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. மார்ச் மாசத்துக்குள்ள இஸ்ரோ 7 முக்கிய பயணங்களை செய்ய போறாங்க. குறிப்பா வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு ரோபோவோட ககன்யான் 1 ஆளில்லா விண்வெளி பயணம் செல்லவிருக்கு. அது மட்டும் இல்லாம நாசா மற்றும் இஸ்ரோவோட கூட்டு தயாரிப்பான நிசார் செயற்கைக்கோளும் தயாராகுது. இந்த உள்கட்டமைப்பு மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு இந்தியா எவ்வளவு முதலீடு செய்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்திடும். அது எனக்கு தெரியுமே. உற்பத்தி துறைக்கு 12.2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அப்புறம் 10,000 கோடி ரூபாயில பயோஃபார்மா சக்தி மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட ஈவி வாகனங்கள் மற்றும் பசுமை ஹைட்ரஜனுக்காக சென்ஸ் விஞ்ஞானிகள் புதிய பாலிமர்களை, அதாவது இசடன் டிஏபின்னும் சொல்லப்படுற பாலிமர்களை உருவாக்கியிருக்காங்க. இங்க தான் எனக்கு ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது. உலகமே பொருளாதார போர்ல எரிஞ்சுகிட்டு இருக்கு. சாதாரண மனுஷனுக்கு 1 கிராம் தங்கம் வாங்க வக்கல. ஆனா நம்ம ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவழிச்சு ஒரு ரோபோவை விண்வெளிக்கு அனுப்புறோம். உங்களோட கேள்வி எனக்கு புரியுது. உள்கட்டமைப்பு மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிகள் மட்டுமே ஒரு நாட்டை இந்த உலகளாவிய நெருக்கடியிலிருந்து காப்பாற்றிடுமா என்ன? இது நியாயமான கேள்விதான். ஆனா இதுக்கான பதில சப்ளை செயின் தற்சார்பு, அதாவது உள்நாட்டு உற்பத்தி சுதந்திரம் அப்படிங்கிற அறிவியல் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். உலக பொருளாதாரம் அடிபடும்போது நாம வெளிநாடுகள்ல மட்டுமே நம்பி இருக்க முடியாது. ஓ, அதனாலதான் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறோமா? ஆமா, நீங்க சொன்ன அந்த ஜிங்க் பாலிமர்களை எடுத்துக்கோங்க. இது ஏதாவது புரியாத வேதியியல் வார்த்தை இல்ல. பேட்டரிகளையும் பசுமை ஆற்றலையும் ரொம்ப மலிவா தயாரிக்க உதவுற ஒரு புதுமையான பொருள். இதை நாம இங்கே தயாரிச்சா மத்திய கிழக்கோட கச்சா எண்ணெயை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே ரொம்ப குறைஞ்சிடும். வாவ்! அப்போ அந்த நிசார் செயற்கைக்கோள்? அது வெறும் விண்வெளி ஆராய்ச்சி இல்ல. அது விண்வெளியிலிருந்து நம்ம பூமியை கண்காணிச்சு காலநிலை மாற்றம், வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே துல்லியமா கணிக்கும் ஒரு தொழில்நுட்பம். இது பல்லாயிரக்கணக்கான மக்களோட உயிரையும் விவசாயத்தையும் காப்பாத்தும். ஓஹோ, அதாவது ஒரு தேசத்தோட பரிணாம வளர்ச்சி இதுதான்னு சொல்றீங்க. உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு நம்பகமான உற்பத்தி பங்காளியா மாறணும் அப்படிங்கிற நோக்கம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆமா, எப்படியாவது உயிர் பிழைச்சா போதுங்கிற நிலையிலிருந்து ஒரு உலக வல்லரசா மாறுகிற அதிகாரத்தோட பயணம் இது. ஒரு நாடு எப்படி தனது பலவீனங்களை தற்சார்பு மூலமா பலமா மாற்றுது அப்படிங்கறதுக்கான ஒரு நடைமுறை தத்துவம் இது. இதையே கொஞ்சம் ஆன்மீக பார்வையில யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க. இது மனித குலத்தோட ஒரு அற்புதமான முரண்பாட்டை காட்டுது. பூமியில ஒரு பக்கம் மனிதர்கள் ஒரு சின்ன நிலத்துக்காகவும் மதத்துக்காகவும் ரத்தம் சிந்தி போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே மனிதனோட அறிவு விண்வெளியை நோக்கியும் இயற்கையோட ரகசியங்களை நோக்கியும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. கரெக்ட். அற்பமான ஆசைகளும் அசாத்தியமான தேடல்களும் ஒரே மனிதனுக்குள்ள அடங்கியிருக்கு. இது ஒரு செய்தி மட்டும் அல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. இப்போ நாம வானத்தை ஆராய்ஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிரபஞ்சத்தோட மிகச்சிறிய துகள்களுக்குள்ளும் செயற்கையான ஒரு மனதிற்குள்ளும் பயணிக்க போறோம். மனிதனோட உச்சபட்ச அறிவு தேடல் இங்கதான் ஒழிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட தொழில்நுட்பத்துக்கு போறோம்னு சொல்லுங்க. ஆமா, உண்மையாவே நான் வாசிக்க போற இந்த அடுத்த செய்தி என் கற்பனையே தாண்டிய ஒரு வளர்ச்சி. கூகுள் நிறுவனம் வில்லோ அப்படின்னு ஒரு புதிய குவாண்டம் சிப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த சிப்பு எந்த அளவுக்கு வேகமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
நான் படிச்ச வரைக்கும் இது உலகத்தோட அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டரை விட 13,000 மடங்கு வேகத்துல செயல்பட்டு வெரிஃபயபிள் குவாண்டம் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கான். அவங்க சூப்பர் கண்டக்டிங் குயிட்கள் அப்புறம் நியூட்ரல் ஆட்டம் ஆகிய 2 முறைகள்லயும் வெற்றி கண்டிருக்காங்க. ஜப்பானோட ஃபஜிட்சு நிறுவனம் 2026க்குள்ள 1000 குயிட் கணினிய நிறுவ திட்டமிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐல பாத்தீங்கன்னா என்விடியா நிறுவனம் வேரா ரூபின் அப்படிங்கிற ஒரு ஏஜென்டிக் ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. மெட்டா நிறுவனம் அவங்களோட சொந்த சிப்களான MTIA 300, 400 வரிசைகளை இறக்கியிருக்காங்க. ஆட்டோமொபைல் துறையில ஃபோர்ட் ப்ரோ ஏஐ, அப்புறம் உலகத்தோட முதல் குவாண்டம் பாதுகாப்பு நெட்வொர்க்கான ஜீரோடிஆர் குவாண்டம்னு தொழில்நுட்பம் வேற லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா இது அப்படியே கொஞ்சம் எனக்காக நிறுத்தி நிதானமா விளக்குங்க. இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னாலும் என் போன்ல இருக்கிற சாட் ஜிபிடியும் ஒன்னா? இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்னா என்ன? ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியும்போது சொல்லுங்க. கண்டிப்பா. முதல்ல குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு பாப்போம். உங்க வீட்ல இருக்கிற லேப்டாப் அல்லது சாதாரண கம்ப்யூட்டரை ஒரு நாணயத்தோட ஒப்பிட்டு பாருங்க. அதை சுண்டி விட்டா ஒன்னு தலை விழும், இல்லனா பூ விழும். அதாவது 1 அல்லது 0 அப்படிங்கிற பைனரி முறை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நாணயம் காத்துல சுழன்றுகிட்டு இருக்கிற நிலைய போன்றது. அது ஒரே நேரத்துல தலையாகவும் இருக்கும், பூவாகவும் இருக்கும். இதத்தான் அறிவியல்ல சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நேரத்துல ரெண்டுமாவா? ஆமா. இப்போ ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் பல வழிகள் இருக்கிற ஒரு பிரமைக்குள்ள, அதாவது ஒரு மேஸ்க்குள்ள தப்பிக்கிற வழியை தேடுதுன்னா ஒவ்வொரு வழியா போய் செக் பண்ணும். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர் அந்த பிரமையோட அத்தனை வழிகள்லயும் ஒரே நேரத்துல புகுந்து நொடி பொழுதுல விடையை கண்டுபிடிச்சிடும். ஆஹா, அப்போ பல மில்லியன் ஆண்டுகள் ஆகிற கணக்கீடுகளை இது சில நொடிகள்ல செஞ்சிடும். சரி, இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னா என்ன? உங்க போன்ல இருக்கிற ஏஐ கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டா அது பதில் சொல்லும், அவ்வளவுதான். அது ஒரு டைப்ரைட்டர் மாதிரி. ஆனா ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மேனேஜர் மாதிரி. மேனேஜர் மாதிரியா? ஆமா. நீங்க ஒரு பெரிய இலக்கை கொடுத்துட்டா போதும், அது சுயமாக சிந்திச்சு தனக்கான திட்டங்களை வகுத்து இன்டர்நெட்ல தேடி மத்த சாஃப்ட்வேர்களோட பேசி அந்த வேலையை தானே முடிச்சிடும். தொழில்நுட்பம் இப்போ மனிதனோட தலையீடு இல்லாமலேயே சுயமாக முடிவெடுக்கிற நிலைக்கு வந்துருச்சு. இத கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பெரிய பயமும் ஒரு வலுவான கேள்வியும் எழுது. என்ன கேள்வி அது? தீர்க்க முடியாத நோய்களுக்கு புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க 13,000 மடங்கு வேகத்துல கணக்கிட நம்மகிட்ட குவாண்டம் கணினிகள் வந்துடுச்சு. ஆனா மத்திய கிழக்குலயோ உக்ரைன்லயோ மனிதன் தன் சொந்த இனத்துக்கு எதிரா உருவாக்குற போர்களை நிறுத்த, அந்த ஆயுதங்களை செயலிழக்க செய்ய நம்மகிட்ட எந்த தொழில்நுட்பமும் இல்லையே. ஏன் மனிதனோட பேராசையை கட்டுப்படுத்த எந்த ஏஐயும் வரவில்லையே? இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு தத்துவ கேள்வி. இங்கதான் நாம மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் டைனமிக்ஸை புரிஞ்சுக்கணும். தொழில்நுட்பம் நம்மள ஆளப்போகுதா அல்லது நாம் அதை ஆள போறோமா? கரெக்ட். ஏஜென்டிக் ஏஐ மாதிரி சுயமாக சிந்திக்கிற இயந்திரங்கள் வரும்போது மனிதனோட தனித்துவம் என்னவாக இருக்கும்? ஒரு இயந்திரமே எல்லாத்தையும் சிந்திச்சு முடிவெடுக்கும்னா மனிதனோட சுதந்திரம், அதாவது ஃப்ரீவில் எங்க போகும்? தத்துவ ரீதியா பாப்பா, நாம கருவிகளை உருவாக்கி இப்போ அந்த கருவிகளோட கைகள்லயே நம்ம கட்டுப்பாட்டை ஒப்படைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் ஆன்மீகம் உள்ளே வருதுன்னு நான் நினைக்கிறேன். இது விழிப்புணர்வுக்கும் அதாவது அவேர்னஸ்க்கும் வெறும் டேட்டாவுக்கும் இடையிலான மிகப்பெரிய போராட்டம். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு இயந்திரம் 13,000 மடங்கு வேகமா சிந்திக்கலாம். உலகத்துல இருக்கிற அத்தனை டேட்டாவையும் சில நொடிகள்ல படிச்சு அலசலாம். ஆனா அதனால பிரபஞ்சத்தோட உண்மைய உணர முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரு கருணைய உணர முடியுமா? ஒரு குழந்தையோட சிரிப்புல உள்ள ஆழமான அழகையோ போர்ல எரியற ஒரு வீட்டோட வலியையோ எந்த குவாண்டம் சிப்பாலையும் கணக்கிட முடியாது. அறிவு, நாலேஜ் அப்படிங்கிறது வேறு, ஞானம், விஸ்டம் அப்படிங்கிறது வேறு. 100க்கு 100 உண்மை. மனித மூளைக்கோ அல்லது ஒரு கணினிக்கோ எவ்வளவுதான் தகவல்கள் அள்ளி கொடுத்தாலும் உள்ளே விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒண்ணு இல்லாதவரை அது வெறும் இயந்திரத்தனமானதுதான். இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. இப்போ இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த அத்தனை ஆதாரங்களையும் சற்று தள்ளி நின்னு ஒரு முழுமையான படமா பாருங்க. ஒரு பக்கம் ஆதிகால மனிதனை போல நிலத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் மதத்துக்காகவும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்தின் மீதான பயத்துல தங்கத்தை பதுக்குறோம், இலவசங்களுக்காக இயங்குறோம். ஆமாம். மறுபக்கம் பாத்தீங்கன்னா அதே மனித இனம்தான் குவாண்டம் கணினிகள் மூலமாவும் செயற்கை நுண்ணறிவு மூலமாவும் பிரபஞ்சத்தோட மாபெரும் ரகசியங்களை உடைச்சுக்கிட்டு இருக்கோம். கடவுள் நிலையை நெருங்குற நமது மூளையும் மிருக நிலையை தாண்டாத நமது குணமும் சந்திக்கும் புள்ளிதான் இந்த 2026. இதுல எது வெல்லும் அப்படிங்கறதை இயந்திரங்கள் தீர்மானிக்க போறதில்லை.
நீங்க தான் தீர்மானிக்கணும். இதுதான் இன்றைய உலகம். நாம் செய்திகளை கேட்கிறோம், ஆனால் அவை நம்மை பற்றியே பேசுகின்றன. தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் சந்திப்போம். உலகை புரிந்து கொள்வோம் உள்ளிருந்து. நன்றி. இவ்வளவு நேரம் கேட்டதற்கு மனப்பூர்வமான நன்றி. இந்த சேனல் எந்தவிதமான மானிட்டைசேஷனும் இல்லாமல் இயங்குகிறது. இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், டிஸ்கிரிப்ஷனில் உள்ள UPI ID மூலம் உங்களால் முடிந்த அளவு ஆதரவு கொடுக்கலாம். சிறிய ஆதரவும் இந்த பயணத்தை தொடர வைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள், லைக் பண்ணி கமெண்டில் உங்கள் எண்ணங்களைச் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.